தாவேக்காவில் பிரபல திராவிட பேச்சாளர், நாடறிந்த பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் இணைந்து விட்டார். ஜோரா கைத்தட்டுங்க. ஸோ நாடறிந்த பேச்சாளர், திராவிட பேச்சாளர்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச அறிமுகமான முகத்தை கொண்ட நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிட்டார். நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்தில் வழக்கம் போல கட்சியில் அவர் பல கட்சிகள் பிரயாணித்து வந்தவர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் அவர். நம்ம ஐத்தமிழோட பல பேட்டிகள் கூட நம்ம எடுத்துருக்கிறோம். ரொம்ப நம்ம ஐத்தமிழோடு நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட. இதில் டேட்டா அனலிஸ்டாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸை சார்ந்தவர், அவரும் விஜய் அவர்கள் தாவேக்காவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய மீட்டிங்லாம் போடுறாங்கன்ற மாதிரில செய்திகள்லாம் கூட வந்துச்சு. சரி, இப்போ இது வரைக்கும் மேலிட பொறுப்பாளர்கள், மேலிட தலைவர்கள்லாம் பேசிட்டாங்க, ஓகே. பட் கூட்டணி தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போது சொல்லிட்டு தானே இருக்கீங்க. இன்னும் கண்ணிலேயே நாங்கள் பார்க்கலையன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடுத்த வேகத்தில் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோன்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸில், அதோட தமிழ்நாட்டில் அவங்க காலி. என்ன செய்வாங்க அப்படின்னா, தாவேக்காவை கை காட்டி பார்த்தீங்களா நாங்கள் கூட்டணி போயிடுவோம், ஒழுங்காக எனக்கு 39 கொடு இல்லை 40 கொடுன்னு கேட்கறது. ஒருவேளை நீ எனக்கு வேணவே வேணாம் முடிவு பண்ணி திமுக தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் தாவேக்காவில் சேர்ந்தலான்ற மாதிரி பிளான் எதுவும் வச்சிருக்காங்களான்றது தெரியல. பட் அந்த மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு.